சின்ன ஒரு சர்ப்ரைஸ் தான் சாப்பிட மாட்டேங்க. என்ன சொன்ன நீங்க? எங்க அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்தூரன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாசலுக்கு முன்னாலாக நிற்கிறோம். அதுவும் நான் தனியத்தான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்முவை கொண்டே கிளாஸில் கொண்டே இறக்கிட்டு வந்துட்டேன். அம்முவை ஏற்ற போப்புறேன். அதுவும் பப்பிலேருந்து ஃபோன் அடித்து வர சொல்லி ஏற்ற போப்புறேன். அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போப்புறேன். பார்த்தீங்கன்னா மந்தியை கிட்ட அளவு தூரம் தான் ஏற்றி கொண்டு போகிறேன். அதாவுக்கும் சொல்லலை, மந்தியை தான் கூட்டி கொண்டு போகிறேன் சொல்லாமல் தான் ஏற்றி கொண்டு போகிறேன். சரி வாங்க, நான் அவா போய் ஏற்றி கொண்டு போவேங்க. அப்படி என்னென்று எங்கே போகிறோம்ன்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனால் போகிறோம். சந்திரன் எங்கே போகிறீங்க? டவுன் இல்லை, மெத்த கடை சந்தி. சரி, தான் மெத்த கடை சந்தி. இதுதான் மெத்த கடை சந்தி. எங்கே போகிறீங்கன்னு சொல்லாமல் வாங்கன்னு கூட்டிக்கொண்டே போகிறீங்க. இப்படியே மந்தியை பக்கம் போவோம். இப்படியே மந்தியை கொத்திச்சொல்ல கொண்டு உங்களை விட்டு விடுவோம். எனக்கு விசார சரின்னு நான் இந்த வாயால் சொல்லலாமே. இங்கே வேறுங்க, இதான் சிவன் கோயில். இதான் எங்கட சிவன் கோயில். பின்வீதியா முன்வீதி என்ன முன்வீதி அங்கே நாங்கள் வந்தோம். அது என்ன சரி. அப்போ மத்திய அவசரமாக என்ன கூட்டிட்டு எனக்கு இன்னும் தெரியல. நீங்கள் ஒரு விஷயம் என்ன ஒன்று கேட்ட நீங்கள் எப்போ கேட்டு நான் எனக்கு தெரியாமல் கிடக்கு. இந்த இடத்துக்கு போக மட்டும் கேட்ட நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் இங்கே இதெல்லாம் நான் மேக்கப் பழகிறது. இணக்க சவை இல்லை, ஏன் பழக்கிறேன் இணக்க சவையெல்லாம் வந்து பழக்கினோம் உங்களுக்கு. இப்போ அது அப்போ ஒரு காலத்தில் நடந்தது. அப்போ ஒரு காலம் என்ன இணக்க சவையெல்லாம் உங்களுக்கு பழக்கினோம் இல்லை. என்னத்தை பார்க்க போனேன் சனி ஞாயிறு வந்து உங்களுக்கு அந்த இணக்க சவை படித்தா உங்களுக்கு லீவு வாங்க. இங்கே பாருங்க, இதுதான் பைரவர் கோயில். இங்கே கொடியேற்றம். இது என்ன மருதாடி விநாயகர் தெரியுமோ? இங்கே தான் சென்றுறேன். நானும் விரதம் பால்ச்சம் எடுக்கணும். 4ஆம் மாதம் எங்களோட கோயில் கொடியேற்றதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லவ் கேக். என்ன சின்னதாக கொடியேற்ற கராச்சி பாக்ஸ் கடை. நான் கராச்சி என்னடா கராச்சின்னு பார்த்தேன். பாக்ஸ் கடை தானே கராச்சி. இது இது இங்கே அது எனக்கு என்னென்னு தெரியும். மருந்து கடை அந்த கடைக்கு நின்றுட்டு கேட்காங்க. அது மருந்து கடை. இதுக்கு நவம்பருக்கு இந்த கடைக்கு வந்தாங்க. இங்கே நாங்கள் ரத்தம் செக் பண்ண வந்தாங்க. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இது சூரியமாக சின்ன கடையை காட்டுறீங்க. இல்லை, அங்கே போயிட்டீங்களா நீங்கள் குயிக்கா? நான் என்னத்திட்ட பைக் போகுது. லைசன்ஸ் பண்ண இங்கேயோ இதான் கிருப்பாள் இங்கே நாங்கள் லைசன்ஸ். நாங்கள் என்ன நீங்கள் எனக்குன்னா இது இடத்தை சுற்றி காட்ட தான் கூடியன்னு போகிறீங்க போல இருக்கு. இடத்தை சுற்றி காட்டையில் இப்படி சும்மா போகிறோம். அப்படி எங்க சாப்பிடுங்க? சரி, அந்த அளவுக்கு நான் முடிவெடுக்க மாட்டேன். அப்போ போகிறீங்க போகிறோம் வந்து காட்ட மாட்டீங்களா? போகிற இடத்த அப்பச்சி உங்கள் காட்டினாங்க, ஓரங்கடை காட்டிட்டோம். இது வந்து கிராமம். இதான் வந்து தியேட்டர். என்ன படம் பார்க்குற தியேட்டர் வேறுங்க. தியேட்டர் பாருங்க. எல்லாம் பெட்ரோல் எல்லாம் எடுத்துனோம் காட்டிட்டாங்கப்பா. கிராம என்ன உடைய சாப்பிட்றீங்க போலோடது? என்ன நீங்கள் கடைக்கு கூட்டின்னு வந்துட்டு வடையும் தோல் நம்ம தந்துருக்காங்க. அதே என்ன சாப்பாடு? இங்கேயும் படம் தாங்க. இல்லை இல்லை இங்கேயும் படம் தாங்களா கையில். இதே சாப்பாடு இதான் சாப்பாடு உங்களுக்கு. இது கம்மியாக கேட்டாங்க கூட்டின்னு. ஓ, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சொல்லிட்டோம். என்ன சொன்ன நீங்கள்? ஸ்பெஷல் சொன்னாங்களே. எங்கே கொண்டு வர்றது? வீட்டை வந்து சாப்பிடுவோம். ஓ, 2 ஸ்பெஷல் பாஸ். ஓ பாஸ். இல்லை இல்லை நாங்கள் 2 ஸ்பெஷலும் வீட்டை ஒன்றே தான் சாப்பிட போகிறோமே. நான் தான் அவன் என்ன வீட்டை ஒன்றே சாப்பிட்டுட்டு பார்ப்போமே. அப்படியே கோயிலுக்கு பார்ப்போமே. என்ன சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்க நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கொண்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா செந்திரனை காணையில் இங்கே நிற்கிறார். செந்திரன் என்ன செய்கிறீங்க? உங்களோட சர்ப்ரைஸ் இருக்குல்ல, கொஞ்சம் சொட்டுக்கும் முடிவில்லை. இங்கே இந்த கடைக்கு கூட்டிக்காட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீமுக்கும் ரோலுக்கும் என்ன கட்டணம் கூட்டிட்டு வந்தேன். நீங்கள் வடை சாப்பிட்டு ரோல் சாப்பிட்டு நீங்கள்
நல்லா வாங்க வீட்டை உங்களை ஐஸ்கிரீமை பார்த்துட்டு தான் இருக்கு மிச்ச கதை. என்ன நீங்கள் வடையும் ரோலும் சாப்பிடுங்க. அது சாப்பிட்டேன் நான் தான். இது உங்களோட சர்ப்ரைஸ். நான் நினைச்சேன் ஏதோ எல்லாம் பெருசாலாம் வாங்கி தர போறீங்க நினைச்சு. பெருசாக சாராக்கி ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை எவ்வளோ இருக்கு நீங்கள் வாங்கி தந்தா தானே. என்ன இருக்கு சொல்லுங்க நீங்களும். எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்க. பாவம் சொல்லுங்க தெரியும். நான் நினைச்சேன் ஒரு நெல்லியடி கேப்சிக்கில் குடிக்கணும் போறீங்க. நெல்லியடி கேப்சிக்கு போகிற கூட்டு கொண்டு போகணும். இங்கே குடியன் போகிறீங்க. கேப்சிக்கு போகிறேன்னா உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ முடியும் கொண்டு அந்த எல்லாத்துக்காக இப்போ வசதி இல்லை. கொஞ்ச நாள் பொறுக்கும் 2-3 நாள் பொறுக்கும். வேலைக்கு போயிட்டு பிறகு நாங்கள் கேப்சி தெரியும் போங்க தனியாக இல்லை உங்களை தான் சேர்த்து கூட்டிக்கொண்டு போவேன். நான் வரையில அப்படியே அப்படியெல்லாம் நான் வரையில. அதான் நீ எனக்கு அப்படி வரையில. நான் அப்போ வீட்டில் போய் பார்ப்பேன். இதைத்தான் ஐஸ்கிரீம் குடிக்கிறது. ஐஸ்கிரீம் குடிக்கிறவங்களுக்கு என்ன பழம் தானே வாங்கினான் உங்களுக்கு. அதுவும் சொல்லியிருப்பீங்க வாங்கி தரலாம். நீங்கள் ஓப்பனாக வாங்கி தந்துருப்பேன். என்னடே பார்ப்போம். ஏன்னா ஐஸ்கிரீம் கடை இது போலைக்கு போகும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்துட்டோம். என்ன செஞ்சுறேன். ஓகே வந்தாச்சு வீட்டே. ஏன் வந்த நீங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க? அதான் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கூட வாங்கி கொண்டு வந்தது எங்கே போனாங்க. அதான் நீங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு ஐஸ்கிரீமோட ஆள் வேலை முடிக்கிறாள் இல்லை நீங்கள். கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீமை பார்க்க தெரியுது பாருங்க. உங்களை பார்க்க இன்னுமே தெரியுது. ஒரு ஐஸ்கிரீம் தெரியுது. ரெண்டாலும் என்ன ஐஸ்கிரீம் தானே. நானும் வந்து அவசரமாக ஏதோ நான் தையலில் இருக்கு அவசரமாக ஃபோன் பண்ணி சரியாண்டு வாங்க ஒரு அலுவல் ஒரு இடத்துக்கு போகணுமெண்டு போட்டு குடிக்காண்டு போன இடத்த பார்த்தீங்களா மந்தியில் இருக்கிற மருந்துக்கு இங்கே. உங்களுக்கு இந்த அளவு ஐஸ்கிரீம் வாங்கி தான் இருக்குது உங்களுக்கு. இந்த அளவு ஐஸ்கிரீம் அங்கே விற்கிது. இல்லை கேட்குறேன் உங்களை. நீங்கள் பின்ன இந்த ஐஸ்கிரீம் கேட்குறீங்க. அதான் இந்த அளவு ஐஸ்கிரீம் வாங்கி தான் இருக்குது. உங்களுக்கு லூசு தானே வேற என்ன ஏன் விற்கிறீங்க. உங்களுக்கு வேணாட்டி விடுங்க நான் சாப்பிடுவேன். அதுக்காண்டி வாங்கிக்கணும் வந்துட்டு சாப்பிடாம இருக்கிறது சாப்பிடுவேன். முட்டை ஆக்கள் இருக்கிறேன் எல்லாரும் கூட சாப்பிடலாம். ஆனால் இன்னும் உண்மையாவே அங்கே ரோல் இதெல்லாம் அந்த நல்லா இருந்துச்சு. அந்த ரோலும் சம்பளம் படையும் சாப்பிட்டபடி தான் நல்லா இருந்தது. சொல்லுங்க அதை சாப்பிட்டேன் நான் தான் அதான் சொல்லணும். சாப்பிட்டபடியே தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை சும்மா சொல்கிறேன். ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு தெரியுமா. சாப்பிட்ட ரோலும் வடையும். நீங்கள் என்ன சாப்பிட நீங்கள் வடை. நீங்கள் வடை. நான் வடையும் 2 ரோலும் சாப்பிட்டேன். 3 சாப்பிட்றேன். சாப்பிட்றீங்க என்னென்ன கூட்டிக்கான வேக மாற்றிட்டீங்களா. அதுக்காண்டி தான் தண்டனை உங்களுக்கு. அதுக்காண்டி தண்டனை. சரி அப்படின்னா 2 வடையும் ஒரு ரோலும் சாப்பிட்ற தண்டனை. பெரிய தண்டனை உங்களை தரணும். அதுக்கு இன்னும் நாள் இல்லை. அதே மாதிரி நாங்கள் பார்த்த இடமும் மாறி இருக்கிறோமே. நான் அதை கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறீங்க நீங்கள். துப்புராக்கினாங்க. இதுக்கு தான் துப்புரா வாக்கினாங்க இல்லை. துப்புரா வாக்கினோன்னே இதை பக்கவாடி வேறு இருந்துச்சு. அதனால நாங்கள் அப்படியே இருக்கிறோம் இதில். அப்போ நாங்கள் சேர்ந்து ஐஸ்கிரீம் குடிப்போம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு போட்டி. யார் ஃபர்ஸ்ட்டாக குடிக்கிறோம் நீங்களும் நானும். அப்படித்தான் கடை குடிக்க கூடா. குடிக்கிற மாதிரி குடிக்கணுமா நான் வேலையை குடிச்சிருவோம். சரி கொண்டு வாங்க. குடிக்கிறாங்களுக்கு என்ன தெரிவிங்க வேலைக்கு குடிக்கிறாங்க இந்த ஃபோன். சரி கடவுளான்னு திருப்பி கடை தர மாட்டேன்னா நடுவில் வைங்கணும். இப்போ ஆனால் நான் தான் குடிப்பேன் உங்களையமோட. பொருங்க பார்த்துட்டு தானே வேணும். என்ன இது கூட இது ஒரே கிடக்குண்டா. உங்களுக்கு இது என்ன கைட்டோ திறந்து பார்க்குது. ஓ திறந்து பாருங்க. என்ன கரைஞ்சிட்டு போல. ஐயோ கரைஞ்சிட்டு. ஐயோ இது என்ன எப்படி இருக்கு. எப்படி இருக்கு. ஐயோ அவசரப்பட்டு மாறி வாங்கிட்டேனோ. எல்லாம் ஓகே. என்ன இப்படி இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்க. அதுதான் எனக்கு ஒரு கரண்டி தான் பொறுங்க அதெல்லாம். ஏன் தர வாங்க தாங்க கரண்டி. சரிக்கா செந்திரன். ஐயோ செந்திரன் விளையாடுறாங்க கீழே. நீங்கள் விழுந்தாலும் சரி விழுந்தாலும் சரி விளையாடும் சரி. செந்திரன் இப்போ குடிச்சா கடவுளான விட்டுட்டு போயிடுவேன் சொல்லியிருக்கு. அப்போ வீடியோ விழுகிறேன்னு ஒன்று இருக்குன்னு குடிக்கிறீங்க. நீங்கள் விட மாட்டீங்க. சரியா சரி சரி குடிங்க. 1 2 3. இந்த டிஷ்ஷில் இருக்கிற பழம் எல்லாத்தையும் போடுவோம். இங்கே அவசரப்படக்கூடாதுக்காண்டு. அவசரப்படையில ஸ்லோவாக குடிங்க. உங்களை பார்க்க பயமா கிடக்கு. பேய் வேவாடு அப்படியா.
உங்களுக்கு அடிப்பே வடிவாரு பழம் இங்கே பார்த்தீங்களா? ம் இங்கே வேறுங்க என்ன வடிவான பழம் இல்லை. சரி அப்படியே குடிக்கிறீங்களே அதுக்கு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு ஒரு கிடக்குறாங்க. தானே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்காதான் கொடுப்போம் நாங்கள். விட்ட காட்டுங்க கிடக்கும் இங்கே யாருங்க. அப்பா போரில் விழா இப்படி அவசரமாக வந்து கூப்பிட்டாங்க என்ன அது குளிக்கத்தான். இது ஒரு பெரிய கிஃப்ட் போய் எவ்வளோ வசதியில் இல்லை அவஸ்து. அப்படியா உங்களுக்கு என்ன பிறந்தா நான் கிஃப்ட்டு தர்றது? அப்போ என்ன வந்து அவசர அவசரமாக கூப்பிட்டாங்க? இது குடிக்கத்தான். உங்களை விட்டுட்டு இல்லை குடிக்கல, அதுக்காண்டி தான் கூப்பிட்டு நான் குடிக்கிறது. எல்லா நேரமும் கடைக்குள்ள வந்துருப்பாங்க. அவங்க இவ்வளோ குடிச்சு மோசப்பட அப்பா இந்த ஐஸ்கிரீம் மாத்தமோ மலமண்டு குடிக்கிறீங்க? மலமண்டு குடிக்க எந்த போவாதான் அந்த எங்கே போவாயா? நீங்கள் மலமண்டு குடிங்க அப்படி நேரமும் இல்லாமல் இருக்கணும். எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா அம்மனை ஐஸ்கிரீமுக்கு குழுக்குலாம் நிறைய இருக்கும் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்படி அடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் எங்கே கொடுத்த நீங்கள் அவங்க நீ கொடுத்தான். ஐயோ நான் குளிக்கலாம். எங்கள் ஜானம் இல்லைங்க குழந்த பிள்ளைண்ணா அவங்க உண்மை பாங்க அங்கே ஜானம் உண்மை உலகத்துலேயே இங்கே ஜானம் வந்து சொன்னாலும் நீங்களாம் வீட்டுக்குள்ள அது வீட்டுல பூனை வந்து என்ன பார்ப்பீங்க? உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா போங்க அம்மா போங்க என்ன சொன்னாலும் ஏமாறாரு. சரி உங்களை முடிஞ்சிட்டோம். ஆட்ட மாட்டோம் ரகசியம் காட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் போய் போட்டி தரமாட்டோம். வேலை குறிக்காம கையும் கொஞ்சம் உங்கள் அப்படி ஒன்று வாங்க வந்தீங்கன்னா வைப்போம் கவர்மெண்ட் செய்து அப்படிதான் செய்வேன். நேற்று போட்டிக்கு முடிய தந்த பழதாக்கி போட்டிக்காரு குடிக்காடே அண்ணா பாவம் அவன் வைப்பான். அதான் உங்களுக்கு எல்லாம் தரக்கூடாது. நாங்கள் 2 பேரும் போட்டி வச்சு குடிக்கிறோம். உங்களுக்கு தரக்கூடாது போட்டியில எங்களை கூப்பிட மாட்டேன் தெரியுமா? அவ்வளோ ஒரு ஐஸ்கிரீம் விலை விசாராங்க அது பண்ணுறீங்க நீங்கள். இன்னைக்கு கேளுங்க விலையை பற்றி கேச்சிட்டீங்க இல்லை இன்னைக்கு கேளுங்க. சரியா நாளைக்கு குடிப்போமா? உறவோட நம்பாங்க வேண்ட விழா தான் காதையா. இந்த பழங்களுக்கு ஆப்பிள் பழம், சோளம்பழம், பப்பாசி பழம் ஏண்டா துப்புரவா ஒரு உறவுகளுக்கு தெரியாது என்ன போட்டு முந்திரிய பழம் எல்லாம் போட்டுருக்கு. கொச்சான் ப்ளம்ஸ் கஜு ஆப்பிள் ஆப்பிள் போட்டு தான் இருக்கு. குடிங்க குடிங்க குடிங்க. நீங்கள் என்ன பார்க்க நாங்கள் தண்ணியாலே கேட்டேன் மூங்கல் வர உங்களுக்கு வெறுக்குது இல்லை வெயில் பிடிக்குது. என்ன செஞ்சாலும் நாங்கள் தர மாட்டோம். செந்து மோமு அதுக்கு போகுது நாங்கள் காட்ட மாட்டோம். இவன் நினச்சா முதல் காட்டிக்கான அளவுல முடியல தெரியும் தானே. அஞ்சா இருக்க சொல்லிங்க உங்களால் ஏழான்னா நீங்கள் ஏழான்னு சொல்லுங்க நேரடியா எங்கே இருக்க சொல்லாங்க தெரியும். பாத்துங்க ஆளை பார்க்க தானே இப்படிதான் போடல சாப்பாடும் போடுதான் ஆடு மாடு மாதிரி மக்களுக்கு சாப்பிட்றத பார்க்க வருது. குடிங்க சிரிப்பா கொண்டு உடனே நாங்கடா கண்ணால ஒதுப்பி மேய்ச்சல கூட இடம் கிடக்கு எங்கெங்க போட்டின்னு சொல்லுங்க அவங்க கடைசியா விளையாடி இல்லை எங்களுக்கு. அதுக்கு அடுத்தவன் போட்டு காணிக்க இருந்தெடுக்கிறது வீடியோ சொல்லிங்களா கூட போட்டு காணிக்கலாம்.
நல்லா இருக்குமே. அதாக்கா ம் ஐஸ்கிரீம் ஸ்பெஷல்னா தான் இருக்கும். கொஞ்சம் நான் குடிச்சேங்க பாப்பா. களைச்சி போடுங்க, கொஞ்சம் பிரேக் விட்டுட்டோமா எங்களுக்கு. என்ன பிரேக்? சைக்கிள் பிரேக். சரி. ம் என்ன வலிச்சு நக்கிற மாதிரி கிடக்கு. ரைட். கட் பண்ணியாரு. நான் நல்லபடியா முதலாவதா நான் தான் குடிச்சிட்டேன். சந்திரன் காணும் முடிச்சிட்டேன் நான். வேறு லெவலில் இருக்கு. நீங்கள் முடித்தாலும் நான் கடைசியாக டேஸ்ட் பண்ணுறது நான் தான். காட்டுங்க ஒன்று இருக்கா? உங்களை பாவம் பார்த்து நான் தான் விட்டு நான் பெஸ்ட்டாக குடிங்க. நல்ல ஜெல்லுவா தெரியுமா? இப்போ குடிச்சேன். ஒன்றுமே அதுக்கு இல்லை. ஐயா நான் தான் குடிச்சிட்டா குடிச்சேன். நான் பார்க்குறவர்களுக்கே தெரியுமா முதலாக குடிச்சேன். நான் பார்க்குற தெரியும் மெனச்சிக்கு அண்ணாஞ்ச என்ன எப்படி குடிச்சேன்? நீங்க நல்ல பொய் சொல்லி பழகுறீங்களே. நீங்கள் போய் சொல்கிறீங்க உண்மையா? சத்தியம் பண்ணுங்க அப்பா. சத்தியமான நீங்கள் பெஸ்ட்டாக குடிக்கீங்க. சத்தியமா நான் தான் ஃபர்ஸ்டா குடிச்சேன். உண்மையாவே உண்மையா நான் தான் ஃபர்ஸ்டா குடிச்சேன். பார்க்குற உறவுகளுக்கு உங்களுக்கே தெரியும். நான் தரப்போறீங்க கொடுத்தேன். என்ன நான் தான் எனக்கு தெரியும். எங்கே போன தர்றீங்க பறிக்கிறீங்க நீங்கள். இதுக்கு என்ன இன்னும் ஒரு ஸ்பெஷல், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் குடிச்சது பெஸ்ட்டாக தோத்தாளுக்கு தான் இப்போ பரிசு தருவோம். நோ நீங்கள் தரணும் எனக்கு. இல்லை ஆளுக்கு தான் தரணும். அப்படியெல்லாம் தர்றே இல்லை. வின் பண்ணி முதல்ல நாங்கள் சொன்னாங்களா வீடியோவில் யார் வின் பண்ணி அவளுக்கு ஃபோன் உண்டு. தட் சிம்பிள். எனக்கு தான் இந்த ஃபோன் என்னன்னா அந்த முதலாக குடிச்சேன். நீங்கள் ஒன்றும் குடிக்கவே இல்லை. இப்போ நாங்கள் மாடல் மாற்றிட்டோம். ஏ தோக்குற ஆக்கள் தான் பெருசு. சரி நான் போனா போகுது அழுகுறீங்க. சரி இதுக்கானலாம் எங்க விடுங்க விடுங்க விடுங்க. நான் அழகாம இருப்பேன். நீங்க போன தராம இல்லை அழகா என்ன சாட்டில் அடிக்கிறாது. எனக்கு வர்ற கோபத்துக்கு மேலே என்னத்தை சொல்லி அடிக்கணும்னு தெரியும். ஒரு மனுஷர் வாங்க அவசரமாண்டு நான் நினைச்சேன் ஏதோ சர்ப்ரைஸ் ஏதோ வச்சிருக்கிறாருன்னு போய் பார்த்தா இந்த ஒரு ஸ்பெஷலாக வாங்கி தந்து மாற்றி போட்டார். எவ்வளோ எனக்கு கோவம் பெற. நானும் கோவைக்கு அப்புறம் கட் பண்ணியோட போனான். இங்கே அங்கே கூட்டின்னு போகிறாரு, இங்கே கூட்டின்னு போகிறாரு, அங்கே போப்புறோம் இங்கே போப்புறோம். நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம். நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஓகே மந்திய விருதுன்றது ஐஸ்கிரீமோ இப்படி யோசிக்கணும் நீங்கள். அதுக்காண்டி கேச்சி யாழ்ப்பாணம் அப்படின்லாம் யோசிக்கிறது நீங்கள். எனக்கு தெரியுமா நீங்கள் பெரிய லெவலுக்குலாம் யோசிச்சா எங்கள் அலையில எங்கள் அழிஞ்ச பேச நான் ஒரு பேசல எனக்கு வேண்டாம். எங்கே பெசல கொண்டு நீங்களே சாப்பிடுங்க. நான் தந்த மாதிரி தாங்க பெசல. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம். உங்களோட பெசல தந்த மாதிரி தாங்க நான் கொண்டு வரேன். தந்த மயானமா நான் அவங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் எங்கே ஏமாத்திட்டீங்களான்னு சர்ப்ரைஸ் என்ன சொன்ன பேரில் கூட்டிக்கொண்டு போயிட்டு ஏமாற்றி போட்டு கதைக்கிறீர்கள் கிடந்து. அப்போ என்ன செய்வோம்? சரி நான் என்ன செய்வேன்? வீடியோ முடிப்போம். இப்போ முடிப்பேன். சமாளித்தவையில் பார்த்து கொள்ளட்டுமே. ஓ அதான் அதோட உங்களுக்கு வீடியோ ஒன்றும் இல்லை. அதான் இந்த செந்திரனுக்கு அந்த கோவத்தில் அதுலேயே ஐஸ்கிரீம் நான் வந்திருப்பேன். இப்போ எங்களை வீடியோ முக்கியமே சமாதானப்படுத்தினேன். ஐஸ்கிரீம் கொடுத்தேன். என்ன களவுக்கு போனேன் வேறு வேறு அப்படித்தான். அப்போ சரி நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம்.